நான் வந்து ஜோசியர். அப்போ நான் வந்து வெறும் ஜோசியராக இருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க. என்னுடைய ஐடென்டிட்டி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. பின்னால் ஒரு 4 படத்தை பொருத்தி கீழே இருந்து சாம்பிராணி போக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவா போல. அந்த மாதிரி சில ஜோசிக்காரங்க தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறாங்க ஒன்று. அதுக்கப்புறமா மக்களும் வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணுறப்ப இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களோட ஜாதத்தில் வந்து 8ஆம் அதிபதியை பார்க்குது, அங்கே இருக்கிற இவரை பார்க்குறாரு, இவரோட இருக்கிற அவர் கூடி இருக்கிறாரு. உங்களுக்கு 6 மாதமாக தொட்ட காரியம் விளங்கலை, தொட்டது எதுவும் விளங்கலை, எதுவுமே சரியாக இல்லை, 7 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. எவன்ட்டெல்லாம் வேதனைப்பட்டோமோ, எவன்ட்டெல்லாம் அசிங்கப்பட்டோமோ அவன் முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு வெறித்தனமாக இருக்கிறீங்க. ஆனால் வாழ்க்கை எங்கேயும் கிடைக்கல, பிடி கூட ஒன்று வரல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டேன்னா ஆமாம் சார்னு சொல்ல போகிறீங்க. ஆமாம் தானே? எல்லாரும் அவர்கிட்ட கடலாம் ஆமான்னு சொல்ல போகிறோம். அப்போ இதுக்கு வழி? ஆமாம், இதுக்கு வழி பரிகாரம். ஆமாம், அது ஏன்னா வழி இல்லைங்க, வழி இல்லை, சுத்தமாக வழி இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இப்போ நீங்கள் அப்படியே கேமராவை எடுத்துகிட்டு கீழே இறங்குவோம், கேமராவை எடுத்துகிட்டு வீதிக்கு இறங்குவோம். எல்லாருடைய சராசரி வருமானம் எவ்வளவு? இப்போ சராசரி வருமானம் நீங்கள் ஒருவேளை நம்ம எதையுமே கண்ணோட்டத்தை பார்க்காம ஒரு 25,000, 40,000, 50,000 சொல்லலாம். 10,000லேருந்து 5,000 தான் சராசரி வருமானம் உலகத்தில். இல்லை, நம்ம இந்த சென்னையை சுற்றி தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் 15,000 ரூபா. இத்தனை கோடி ஆண்டுகளாக, இத்தனை ஜோசிகாரங்க இருந்து இவங்களுடைய வருமானத்தை 10,000க்கு மேலே, குறைந்தபட்ச ஊதியம் 10,000 தான் நிற்கிறோம். அப்போ இது நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணுமா இல்லையா? இல்லைங்களா? வறுமையில் எத்தனை பேர் சாவுறான், ஒவ்வொரு பேர் சிக்னலில் எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறான், உங்களுடைய பரிகாரம் அவனெல்லாம் மாற்றிருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் தேடி வரவனு கூட நான் ஒருத்தன்ட்ட கேட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா, ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ மீடியாவிலோ பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணால் நம்ம நினச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், எனக்கு ஆக்டிவேட் பண்ணி விடு, மெர்சிடிஸ் பென்ஸு, மேப்பேட்ஸு, GLS 800 வண்டி மட்டும் எனக்கு வந்தால் போதும், எவ்வளோ வேணாலும் 5 லட்ச ரூபா வாங்கிக்க, டெலிவரி ஆனோடனே உனக்கு அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அந்த வண்டி 4.25 கோடி ரூபா தான், சரிங்களா? அந்த கார் மட்டும் எனக்கு வரும், அது எப்படி ஆக்டிவேட் வேணும் பண்ணிக்க, நீ எப்படி வேணாலும் வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்க, தலைகளாக வச்சு பண்ணிக்க, படுக்க வச்சு பண்ணிக்க, உன் இஷ்டம்.